ஹalleluya, praise the Lord. தேவ ஜனமே, இந்த காலைவெளியிலும் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இருதயத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, நன்றி தகப்பனே, உங்க கிருபைக்காக, உங்க வழிநடத்துதலுக்காக. ஓ சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நெருக்கங்கள் இருக்கலாம், கண்டிப்பாக கர்த்தர் பெருக செய்வார். அவரை நம்புங்க. இன்றைக்கும் அவருடைய வார்த்தையில நம்மளை உறுதிப்படுத்துவார், நம்மளை நிலைப்படுத்துவார். எல்லாரும் இருக்கிற இடத்துல சோத்திரம், சோத்திரம். அமேன், அமேன், ஹalleluya, சோத்திரம். இந்த பாடலை என் கூட சேர்ந்து பாடுங்க. யாக்கோபனுடைய கூடாரத்தில் ஒரு சிறையிருப்பு இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த சிறையிருப்பை நீக்கினார். நீக்கும் பொழுது மனமகிழ்ச்சி உண்டானது. ஆமென். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு நீங்கும். கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். ஆமென். முற்றிலும் மாற்றப்படும். நீ கர்த்தரை நம்பும் பொழுது எந்த விதத்திலே துயரங்கள், எந்த விதத்திலே போராட்டங்கள், தவிப்பு, அங்கலாய்ப்பு இருக்கலாம், அதை கர்த்தர் நீக்குவார். ஆமென். நொறுங்கி போன குடும்பத்துக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. நொறுங்கி போன குடும்பத்துக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. பாலை போன வாழ்க்கை எல்லாம் திரும்ப கட்டப்படும். நம்புறீங்களா? பாலை போன உன் வாழ்க்கை எல்லாம் திரும்ப கட்டப்படும். ஆமென். உன் வாழ்க்கை பாழாய் போயிருக்கலாம், உன்னுடைய வேலை விஷயம் உனக்கு பாழாய் போயிருக்கலாம், உன் குடும்ப ஜீவியம் உனக்கு பாழாய் போயிருக்கலாம், உன் பிள்ளைகள் பாழாய் போன காரியத்தை செய்து குடும்பத்தில் வேதனை உண்டு பண்ணியிருக்கலாம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். சொல்றீங்களா? உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். ஆமென். நிச்சயமாக சந்தோஷம் பெருகும், வாழ்வு உண்டாகும், நித்திய பேரின்பம் உண்டாகும். உடைஞ்சு போயிருக்கலாம், குலைந்து போயிருக்கலாம், நாசமா இருக்கலாம், ஆனா இருக்கிற இடத்துல கர்த்தரை நம்பு, அவர் திருப்பி எடுத்து கட்டுவார். ஹalleluya. நன்றி அப்பா, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. இன்றைக்கும் தேவன் அந்த காலவேளையில நொறுங்கி போய், உடைந்து போய், தடுமாறி போய், அவமானப்பட்டு, வாழ்வாதாரத்தை இழந்து கேள்விக்குறியோடு கூட இருக்கிற மக்களை இந்த வார்த்தைகள் சந்தித்து சுகமாக்கட்டும்.
வெற்றியின் பாதையில நடத்தட்டும். நீர் அப்படி செய்ய போவதற்கு நன்றி. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 124 அதிகாரம் 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதை ஆதாரமாக எடுப்போம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் நம்புறது, சேவிக்கிறது ஏதோ சாதாரண ஆள் இல்லைங்க. உங்க வானத்தை அண்ணாந்து பாருங்க, அந்த கிரியைகளை பாருங்க, அந்த படைப்பின் அதிசயங்களை பாருங்க. கேலக்சி, மில்கி வே, ஒவ்வொரு கிரகங்கள் இல்லையா, பார்க்கும்போது வியப்பு உண்டு பண்ணுது. அது எல்லாம் பூமிக்கு நன்மை கொடுக்கறதா இருக்கு. யாரு? பூமியில தான் மனுஷன், நீங்களும் நானும் இருக்கிறோம். எவ்வளவு அவருடைய கரம் வியப்பான ஆச்சரியமான காரியத்தை செஞ்சு வச்சிருக்கு. அப்ப பாருங்க, அந்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு எனக்கு சகாயம் வருதான். இன்னைக்கு பலவிதமான காரியம் மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? பஞ்சம், தவிப்பு, இன்னும் என்னுடைய வாழ்க்கை ஜெயமா மாறலையே, என்னுடைய குடும்பத்துல நன்மை எடுக்க முடியலையே, என் பிள்ளைகளுடைய நன்மையை பார்க்க முடியலையே, சேமத்தை பார்க்க முடியலையே, எல்லாம் காணல் நீராக இருக்கிறதே. ஆனா வேதவசனம் சொல்லுது, நம்முடைய சகாயம், பேர் சகாயம்னு வச்சிருப்பாங்க. ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த சகாயம் எங்க இருந்து வருதுன்னா வானத்தையும் பூமியும் படைத்தவர்கிட்ட இருந்துதான். பேரை வைக்கிறதுனால வராது. பேரை வைக்கலாம், ஆனா நல்ல கவனிங்க, உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய கிரியைகள், நம்ம ரொம்ப நீதியா வாழ்ந்ததுனால, ரொம்ப உண்மை உத்தமா இருக்கிறதுனால இல்லையா, அப்படிதான் எனக்கு நன்மை வருதுன்னு நினைச்சீங்கன்னா அது போல ஒரு அறிவினம் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் அந்த சகாயம் எங்கிருந்து வருதுன்னா இந்த வானத்தையும் பூமியும் கர்த்தரிடத்திலிருந்து வருது இல்லையா? ஹெவன்லி ஃபாதர். எப்படி வருது அந்த சகாயம்? இந்த டைம் ஆஃப் ஃபெயிலியர், இந்த டைம் ஆஃப் புரோக்கன் ஏரியா, சில பகுதிகள் உடைஞ்சு போயிருக்கலாம், குடும்பம் சிதறடிக்கப்படுது, உடைக்கப்படுது, சில ஆபத்துகள், சில தேவையுள்ள நேரங்கள் இல்லையா? நல்லா கவனிச்சிங்கன்னா ஈசாக்கு குறித்து பார்ப்போம்னா ஆதியாகமம் புஸ்தகம் 26 அதிகாரம் 3 வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர் போய் ஒரு கிணறு தோன்றாரு, தண்ணி வருது, ஆனா அங்க இருக்கிறவன் வந்து சண்டை போடுறான், இது எங்க இடம், இடத்த காலி பண்ணுன்னு. சண்டை போடல, மூவ் பண்றாரு. இன்னைக்கு ரகசியத்தை சொல்றேன், ஏன் சண்டை போடல? ஒரு இடம் இல்ல, 2வது இடம், 3வது இடம், அப்புறம் தான் சண்டையே போடுறத அவன் நிறுத்துறான். அவன் பார்த்துட்டான். ஏன் ஈசாக்கு சண்டை போடலன்னா, எப்பா நான் சண்டை போட்டு உங்ககிட்ட இருந்து நான் புடுங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் வருது. என்னுடைய சகாயம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, வானத்தையும் பூமியும் படைத்தவர்கிட்ட இருந்து. நீ வேலை செஞ்சாதான், உன் வேர்வை சிந்துனாதான் உனக்கு நன்மை. எனக்கு அப்படி இல்லை, நான் வேலையும் செய்வேன், வேலை செய்ய வைக்கிறாரு, ஆனா வேலையிலையும் கிருபை, அந்த வேலையில இருந்து ரெட்டிப்பான நன்மை வர்றதும் என் கர்த்தர் கரத்துல இருந்து. அதுக்கு பேர் தான் சகாயம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? தெய்வ மக்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சகாயத்தை கொடுக்குறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி வாயை திறந்து கேளுங்க, வானத்தையும் பூமியும் படைத்தவரே, உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு சகாயம் வரட்டும். கண்டிப்பா சொல்றேன், தீர்க்க தரிசனமாய் சொல்றேன். உங்க குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பு, அது பசியா இருக்கட்டும், பட்டினியா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், குழப்பங்களா இருக்கட்டும், கர்த்தர் நீக்குகிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், வாழ்வை கொடுக்கிறார். இயேசுவே, தெய்வமே, உமது பிள்ளைகளை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீர் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென்.